ஹாய் காய்ஸ். ஸோ மல்லி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்லி மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வந்திருக்குங்க. ஏன் அப்படின்னா, மல்லி மேலே என்னதான் நம்ம விஜய்க்கு கோவம் இருந்தாலும், ஏன்னா வெண்பாவை தொலைச்சிட்டா அப்படின்னு நினச்சிருந்தாலும், ஸோ ஒரு பக்கம் வெண்பாவுக்காக மல்லி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா? கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணுறது, ஸோ அவள் உடம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா வருத்திட்டு நிறைய விஷயம் பண்ணுறது எல்லாமே நம்ம மல்லி பண்ணுறதுனால நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கில்ட்டியா வந்து ஃபீல் ஆகுது. நம்ம வந்து மல்லிய ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கோமே! ஆனா வெண்பாவுக்காக மல்லி இவ்ளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காளே! அவசரப்பட்டு நம்ம அவள திட்டிக்கிட்டு இருக்கோம் போல இருக்கே! அப்படிங்கிற மாரி நெனச்சு, நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதேமாரி கோவில்ல அந்த சாமியார் சொன்ன மாதிரி கரெக்ட்டா மல்லி வந்து வீட்டுக்கு வந்த உடனே வந்து அந்த மாலை 2யுமே எடுத்து பூஜை ரூம்ல வச்சுட்டு, ஸோ பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து நம்ம விஜய் வந்து "என்ன மல்லி என்ன பண்ண போற இப்போ?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்ல இல்லங்க. இந்த மாரி வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்கல்ல. நான் அந்த வேலை பார்க்க போறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மல்லி என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நான் சொல்ற எதையுமே கேட்கவே கூடாது அப்படின்னு நீ பிளான் பண்ணிட்டியா? நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல, எந்த வேலையும் பார்க்காத போ அப்படின்னு." அப்போ வந்த உடனே வந்து, "இப்ப தான் கோவில்ல பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ ரெஸ்ட் எடுக்க வேணாமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக நம்ம விஜய் சொல்றாருன்னா, மல்லி வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்து ஏதாவது பண்ணா, ஒரு வேள அவங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ? அப்படிங்கிற மாரி நெனச்சு கூட அந்த அக்கறையில வந்து சொல்லலாம். பட் ஆனா மல்லி வந்து தன்னோட வாயால இன்னும் கன்சீவா இருக்கிற விஷயத்த சொல்லல இல்லையா? ஸோ அதனால விஜயுமே அத வந்து காட்டிக்காம இன்டைரக்ட்டா அப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. ஆனா இது வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா இருக்கு. மல்லிக்குமே வந்து தோணுது, ஏன் இவர் வந்து இப்படிலாம் வந்து பேசுறாரு? நம்ம மேல அவ்ளோ கோவத்துல இருக்காரு விஜய். ஆனா எதுக்காக நம்ம மேல இவ்ளோ அக்கறையும் எடுத்து பேசுறாரு? ஒண்ணும் புரியலையே அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, நம்ம மல்லியும் பார்த்தீங்கன்னா, இல்ல விஜய் நான் வந்து இந்த விஷயத்துல எப்பயுமே வந்து கண்டிப்பா வந்து சொன்னது சொன்ன மாரி நடந்தே ஆகணும். சாமி விஷயத்த பொறுத்தவரைக்கும் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். ஏன் அப்டின்னா, இந்த விஷயம் வெண்பாக்காக பண்றது. ஸோ, அதனால வெண்பா கண்டிப்பா கிடைக்கணும் அப்டின்னா, அவங்க சொன்ன விஷயத்த நம்ம சரியா பண்ணா மட்டும் தான் நமக்கு வெண்பா கிடைப்பா. அதனால நான் இந்த விஷயத்த பண்ணிர்றேன். நீங்க போங்க அப்டிங்கிற மாரி சொல்ல, நான் எவ்ளோ சொன்னாலும் நீ வந்து கேட்கவே மாட்டல்ல. உன் இஷ்டம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இதுக்கு மேல நான் ஏதாவது சொன்னேன்னா, என்ன என்னன்னு கேளு அப்படின்னு கோவப்பட்டுட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு போயிறாரு. ஸோ மல்லி வந்து சாமியார் சொன்ன மாதிரி கரெக்ட்டா வந்து எல்லா விஷயத்தையுமே பண்ணி நம்ம பூஜையும் பண்றாங்க. ஏன்னா, அந்த மாலை வந்து வாடுறதுக்குள்ள நம்ம வெண்பா கிடைச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி அந்த வந்து பூசாரி சொல்லியிருப்பாரு. அதனால ரொம்ப நம்பிக்கையோட நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு வெண்பா எங்க இருந்தாலும் எனக்கு கிடைச்சிரணும். இந்த மாலை வாடுறதுக்குள்ள என் பொண்ணு வந்துருவா அப்படின்னு நீ சொல்லியிருக்க. நான் அத முழுசா நம்புறேன். அதே மாரி என் பொண்ண என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துரு. என் பொண்ணுக்காக நான் ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி பிரேயர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள நம்ம ரூம்குள்ள போன விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, மல்லியோட நிலைமைய நெனச்சு ரொம்பவே வந்து வருத்தப்படுறாரு. "சாரி மல்லி என்ன மன்னிச்சுரு. நான் வந்து உன் மேல இருக்கிற கோபத்துல உன்ன நான் அதிகமா திட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து உன்ன திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியமும் இல்ல. ஆனா வெண்பா காணாம போயிட்டா. நான் அன்னைக்கு சொன்னேன் அவ்ளோ தூரம். ஆனா அதையும் மீறி நீ வெண்பாவ கூட்டிட்டு போன. ஸோ அப்போ வெண்பா காணாம போனதுக்கு காரணமே வந்து நீ தான். அதனால தான் நான் வந்து கோவப்பட்டு உன்ன திட்டுறேனே தவிர, ஆனா உன் மேல எனக்கு என்னைக்குமே வந்து வெறுப்பு அந்த மாரி வரவே வராது மல்லி. அது மட்டும் இல்ல, நீ கன்சீவா இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும். ஆனா உன்னால வாய தொறந்து நீ கன்சீவா இருக்கேன் அப்படிங்கிறத என்கிட்ட இன்னும் வரைக்கும் நீ சொல்லவே இல்ல மல்லி. நானுமே நீ எப்போ சொல்வ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீயா உன் வாயால எப்போ அந்த நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்றியோ அப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் கிடையாது. என் பொண்ணு வெண்பாவும் நமக்கு கிடைச்சிரணும் அப்படின்னு விஜயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நெனச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கு. பட் ஆனா வெண்பா காணாம போயிட்டா அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால மட்டும் தான் இவ்ளோ பிரச்சனை. ஸோ இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம வெண்பாவ காட்டுறாங்க. வெண்பாவ பொறுத்தவரைக்கும், நம்ம யார்கிட்ட என்ன சொல்றது அப்படின்னே தெரியாம முழிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா, ஏற்கனவே ஒரு டாக்டர் கிட்ட சொன்னப்போ, அந்த டாக்டர் அவங்களோட ஆளா இருந்திருப்பாங்க. ஸோ, அந்த ரவுடி பசங்க மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா, வெண்பாவ மிரட்டி, "எங்கேயாவது தப்பிக்கணும்னு நெனச்சா, உன்ன நான் உயிரோடயே விடமாட்டேன். உங்க அம்மா, அப்பாவையும் நான் கொன்றுவேன்." அப்படின்னு சொன்னதுனால, நம்ம வெண்பா ரொம்பவே பயந்து போயிருக்கா. அதனால அடுத்தடுத்து நெறைய டாக்டர்ஸ் நம்ம வெண்பாவ பார்க்கறதுக்கு வர்றாங்க. ஸோ, இவரு கிட்ட நம்ம உண்மைய சொல்லலாமா? அப்படின்னு வெண்பா வந்து யோசிக்கிறாங்க. ஆனா, வேணாம் வேணாம். எதுக்கு நம்ம பிரச்சனை? ஒருவேள இவங்களும் அந்த ரவுடி பசங்களோட ஆளா இருந்தா என்ன பண்றது? மறுபடியும் அவங்க கிட்டயே நம்மள புடிச்சு குடுத்துருவாங்களே!
இப்போ என்ன பண்றது? யார்கிட்ட நம்ம வந்து உதவி கேட்கறது? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு வெண்பா பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளேயே பேசிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ புதுசா வந்த டாக்டர், "ஹாய், என்ன பண்றீங்க? எப்படி இருக்கு இப்போ உடம்பு? என்ன பண்ணுது உங்களுக்கு?" அப்படின்னு கேட்க, "எனக்கு ஒண்ணுமே இல்ல டாக்டர். நான் இப்ப நல்லா தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்படியா? சரி, எதனால உங்களுக்கு ஃபிக்ஸ் வருது? இவங்கலாம் உங்களோட ரிலேட்டிவ்ஸா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ஸோ டாக்டர் இப்படி கேட்ட உடனே வெண்பாவுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னே தெரியாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க, அந்த ரவுடி பசங்க, "ஆமா டாக்டர், இவ எங்க பொண்ணு தான். இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் பாருங்க. எதுக்கு இந்த விஷயம்லாம் நீங்க கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்ல, "ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க எதுக்கு இந்த விஷயத்த பேசுறீங்க? ஆமா, நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கல. அந்த பாப்பா கிட்ட தானே கேட்டேன். எதுவா இருந்தாலும் அவ பதில் சொல்லட்டும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். பேசாம அமைதியா இருங்க. இல்லன்னா வெளிய அனுப்பி விட்டுருவேன்." அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடி பசங்களும் அமைதியா வாய மூடிட்டு நின்னுறாங்க. ஸோ வெண்பாவுக்கு ஒரு பக்கம் தோணுது. ஒருவேளை இந்த டாக்டர் நல்லவரோ! இவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டா ஏதாவது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கோ! சரி, நம்ம இவர்கிட்ட வேணா பேசி பார்க்கலாமே! அப்படிங்கிற மாரி நெனச்சு, நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா, "ஹாய் டாக்டர், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல பேசுறா. ஏன் அப்படின்னா, அந்த ரவுடி பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ டாக்டருக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறதுனால வெண்பா பேசுறா. ஸோ அது டாக்டருமே பார்த்தீங்கன்னா, "சொல்லு பாப்பா, என்ன விஷயம்?" அப்படின்னு 2 பேருமே இங்கிலீஷ்லயே வந்து பேசிக்கிறாங்க. "இல்ல டாக்டர், எனக்கு வந்து ஒரு ஃபேவர் நீங்க வந்து பண்ணணும். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல. பயமா இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்து ரொம்ப ட்ரூவான பெர்சனா இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி வெண்பா தயங்கி தயங்கி பேசுறாங்க. "நீங்க பாருங்க பாப்பா, எதுவா இருந்தாலும் பரவால்ல. தைரியமா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன நடக்குது? அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆமா, உண்மையிலேயே இவங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் தானா?" அப்படிங்கிற மாரி டாக்டர் மறுபடியும் கேட்க, ஸோ வெண்பாவுக்கு கொஞ்சம் மனசுல தைரியம் வந்துருது. இவர்கிட்ட சொன்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது வகையில உதவி பண்ணுவார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, நானுமே உங்ககிட்ட அத பத்தி தான் டாக்டர் சொல்ல வந்தேன். இவங்க என்ன கடத்திட்டு வந்திருக்காங்க. இவங்க எனக்கு சொந்தக்காரவங்களே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. "என்ன பாப்பா, என்ன சொல்ற? இவங்க அப்போ உனக்கு சொந்தக்காரங்க இல்லையா? உன்ன கடத்திட்டு வந்திருக்காங்களா? என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஆமா டாக்டர், இவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நெறைய பேரு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி 2 தடவ தப்பிக்க ட்ரை பண்ணேன். ஆனா, அவங்க எல்லாருமே புடிச்சு மறுபடியும் இவங்க கிட்டயே குடுத்துட்டாங்க. ப்ளீஸ், நீங்களாவது எனக்கு உதவி பண்றீங்களா? என் அம்மா, அப்பா கிட்ட நான் வந்து போகணும். நீங்க ஃபோன் குடுத்தீங்கன்னா, அவங்க கிட்ட நான் பேசுவேன். ஆனா, அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாத்தையுமே நீங்க வெளில அனுப்பணும். எனக்காக இந்த ஒரு உதவி நீங்க பண்ணுவீங்களா?" அப்படின்னு வெண்பா கேட்க, அந்த டாக்டருமே நல்லவரா இருப்பாரு போல இருக்கு. "கண்டிப்பா பாப்பா, உனக்கு நான் உதவி பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் இவங்க கிட்ட பேசுறேன்." அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் சொல்றாரு. ஸோ உண்மையிலேயே அவர் வெண்பாவ காப்பாத்த போறாரா? இல்ல அவருமே பார்த்தீங்கன்னா ரவுடியோட ஆட்களா? என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.